வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உடலில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது உடலில் மெட்டபாலிசம் சரியாக நடக்காதது தான். அதற்கு காரணம் என்ன பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியல, நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்டபாலிசம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதிகமாக சரியான முறையில் ஜீரணமாகி அதில் உள்ள கலோரிகள் நமக்கு சக்தியாக மாறித்தருது. மெட்டபாலிசம் நம்ம உடலுக்கு மிகவும் பெரிய அளவில் தேவை. உடல் எடை குறைப்பவர்களுக்கு முக்கியமாக மெட்டபாலிசத்தின் அளவு அதிகமாக இருக்கிறது அவசியம். உடல் எடை குறைக்கும் முயற்சி எடுப்பதற்கு முன் உடலில் உள்ள மெட்டபாலிசத்தை கூட்டுவதற்கான முயற்சியை முதல்ல எடுக்கணும். உடலோட மெட்டபாலிசம் அதிக அளவு இருந்தால் தான் உடல் எடை குறைப்பு சாத்தியமாகும். குறைந்திருந்தால் எவ்வளவு தான் நம்ம உடற்பயிற்சி செய்தாலும் கலோரிகள் அவ்வளவு எளிதில் குறையாது. இதனால் உடல் எடை குறைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். மெட்டபாலிசம் நமக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு பொருள். உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை மெட்டபாலிசம் கரைச்சிடும். மெட்டபாலிசம் என்பது நம்ம உடலில் நடக்கும் கெமிக்கல் ரியாக்ஷன் என்பதற்கான சொல். எப்படியோ மெட்டபாலிசத்தை மெட்டாபாலிக் ரேட் அப்படின்னும் சொல்லுவாங்க, அல்லது நீங்கள் கரைத்திருக்கும் கலோரிகளின் அளவு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதிகமாக மெட்டபாலிசம் இருந்தோம்னா அதிகமாக உள்ள கலோரிகளை குறைக்க முடியும். மேலும் மெட்டபாலிசம் அதிகமாக இருந்தால் உங்களோட சக்தியும் அதிகமாக இருக்கும். நாள் முழுவதும் சுறுசுறுப்போடு செயல்படலாம், அதிகமான வேலைகள்லையும் ஈடுபடலாம், உற்சாகமாக ஈடுபடலாம். அதனால் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது அனைவருக்கும் தேவையான ஒன்றாக இருக்குது. அது அதிகரிக்கக்கூடிய உணவுகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது என்னென்னா லென்டில்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு அயன் சக்தி கிடைக்குதா? உலகத்தில் உள்ள 20% பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான அளவு இரும்புச்சத்து கிடைப்பதில்லை அப்படின்னு ஆய்வுகளில் சொல்கிறாங்க. உங்கள் உடம்பில் இரும்புச்சத்து அதிகமாக இருந்தால் தான் கலோரிகளை எளிதில் கரைக்க முடியும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இரும்புச்சத்து உடலில் உள்ள ஆக்சிஜன் சரியாக சீராக இயங்குவதற்கு பெரிதும் உதவி செய்யுது. மேலும் இது மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரிக்குது. ஒரு கப் லென்டில் கீரை உங்களுக்கு தினமும் தேவையான 35% இரும்பு சத்தை தருது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் இதில் அதிக அளவு புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து இருக்குது. இது எளிதாக ஜீரணம் ஆகக்கூடியது. மெட்டபாலிசம் அதிகமாக சுரப்பதற்கு லென்டில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. அடுத்ததாக வாழைப்பழம். வாழைப்பழங்களை பற்றிய பொதுவான தவறான கருத்து என்னன்னா, இது உடல் எடையை அதிகரிக்க உதவுது அப்படிங்கிறது தான். இது முற்றிலும் தவறு. வாழைப்பழத்தில் சுமார் 100 கலோரிகள் மற்றும் குறைந்த சர்க்கரை உள்ளடக்கம் உள்ளது. வாழைப்பழத்தில் எதிர்ப்பு திறன் கொண்ட மாவுச்சத்து அதிகமாக இருக்குது. இது உங்களை முழுதாக வைத்திருக்கும் மற்றும் உங்கள் வளர்ச்சித மாற்றத்தை அதிகரிக்குது. வாழைப்பழங்கள் அவற்றின் அதிக பொட்டாசியம் உள்ளடக்கம் காரணமாக ஊட்டச்சத்துக்களை உயிரணுக்களுக்கு மாற்றுவதை கட்டுப்படுத்த உதவுது. இது உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்குது. இதில் குளுக்கோஸ் அதிகமாக இருக்குது. இது உடனடி ஆற்றலை உங்களுக்கு வழங்கும். கடுமையான பயிற்சிக்கு பிறகு வாழைப்பழம் சாப்பிட்றது அவசியம். ஓட்மில், சியா விதைகள் அல்லது டாலியாவுடன் இணைப்பது சுவையான காலை உணவை உருவாக்கும். அடுத்ததாக வெந்தயம். காலையில் முதல்ல ஒரு கிளாஸ் வெந்தயம் கலந்த தண்ணீரை குடிக்கிறது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும் ஒரு சிறந்த வழி. வெந்தயத்தில் கேலக்டோமனன் அப்படிங்கிற நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்குது. இது உங்கள் பசியை அடக்கி உங்கள் முழுமை உணர்வை அதிகரிக்கிறதன் மூலமாக செயல்முறைக்கு உதவுது. மேலும் இது உடல் எடையை குறைக்க உதவுது. அடுத்ததாக ஊற வைத்த பாதாம். தினமும் காலையில் ஊற வைத்த பாதாம் சாப்பிடுவது நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை கொண்டிருக்கு. 5லேருந்து 10 வரை பாதாம் பருப்புக்களை நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். இது நாள் முழுவதும் பசியை கட்டுப்படுத்தும். பாதாமின் தோலில் டானின் அப்படிங்கிற சத்து இருக்குது. இந்த ஊட்டச்சத்து உடலில் சேர்வதை தடுக்குது. இதனால் ஊற வைக்கும் போது எளிதில் தோல் நீக்கி சாப்பிட முடியுது. அடுத்ததாக பீன்ஸ். பீன்ஸ் மெட்டபாலிசம் அதிகரிக்க பெரிதும் உதவி செய்யுது. பீன்ஸில் சத்துக்கள் நிறைந்த அற்புத காரணிகளில் மிகவும் அதிகமாக இருக்குது. பீன்ஸில் ஃபைபரும் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து உடலில் உள்ள இன்சுலின் அளவை குறைக்குது. இன்சுலின் அதிகம் இருந்தால் கலோரிகள் அவ்வளவு எளிதில் குறைய வாய்ப்பில்லை. இன்சுலின் அளவை குறைப்பதால் மெட்டபாலிசத்தின் அளவு மிகவும் அதிக அளவு ஏறுது. மேலும் இதில் விட்டமின் பி அப்படிங்கிற வேதிப்பொருளும் இருக்குது. இது நம் உடலில் உள்ள டெஸ்டோஸ்டிரோன் சுரக்க உதவுது.
மேலும் அதிக அளவு சக்தியையும் தருது. தினமும் நம்ம சாப்பிடும் உணவுல சிறிதளவு பீன்ஸ் இருக்குமாறு பார்த்துக்கணும். பீன்ஸ்ல சிறிது கலோரிகள் அதிகமா இருக்கு. இதனால உடல் எடை குறைப்பு பயிற்சியில ஈடுபடுபவர்கள் சரியான அளவுல சாப்பிடணும். அடுத்ததா பெரிஸ் மற்றும் ஓட்ஸ். பெரிஸ் பழங்கள்ல ஏகப்பட்ட நன்மைகள் விளைவிக்கக்கூடிய காரணிகள் இருக்கு. இது இயற்கையாவே உடல்ல உள்ள மெட்டபாலிசத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய வல்லமை படைத்தது. மேலும் குளுக்கோஸ் அளவையும் சீரா வச்சிருக்கு. உடல்ல உள்ள கொழுப்பு சத்தை சீரா வைத்திருக்க பெரிதும் உதவுது. மாரடைப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வா அமையுது. அடுத்ததா ஓட்ஸ். ஓட்ஸ் இவற்றின் இன்சுலின் அளவை குறைக்கக்கூடிய காரணிகள் அதிகமா இருக்கு. இன்சுலின் அளவு குறைந்தால் உடல்ல உள்ள மெட்டபாலிசத்தின் அளவு கூடிவிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மேலும் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் பெரும்பாலும் காலையில ஓட்ஸ் மட்டுமே சாப்பிடுவதா வழக்கமா வச்சிருக்காங்க. ஓட்ஸ் சாப்பிடுவது உடல் எடையை குறைப்பதற்கும் பலருக்கு உபயோகமா இருக்கு. அடுத்ததா சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்க அப்படின்னா எலும்பிச்சை, ஆரஞ்சு போன்ற பழங்கள் தான். இது பெரும்பாலும் ஜீரண கோளாறுகளுக்கு பெரும் உதவியா இருக்கும். இதுல கலோரிகள் மிகவும் குறைவாகவே இருக்கு. இதுல சர்க்கரை அளவும் மிகவும் குறைந்து காணப்படும். இதுல இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் காரணிகள் இருக்கு. இது ரத்தத்துல உள்ள சர்க்கரையோட அளவை குறைக்குது. அடுத்ததா லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டையில ஏற்கனவே ஏராளமான நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் இருக்கு. பலவிதமான வியாதிகளுக்கும் லவங்கப்பட்டை மருந்தா கொடுக்கப்படுது. லவங்கப்பட்டையோட தேன் சேர்ந்து பல வியாதிகளுக்கு மருந்தா கொடுக்கறாங்க. லவங்கப்பட்டையில உள்ள இயற்கையான காரணியானது மெட்டபாலிசத்தை அதிகரிக்க பெரிதும் உதவி செய்யுது. இது உடல்ல உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்குது. சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும்போது அதிக அளவில் மெட்டபாலிசம் வளர்ச்சி காணுது. அதனால தினமும் நம்ம உணவுல பட்டை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. அடுத்ததா பூண்டு. பெரும்பாலும் பூண்டு அதிகமா சாப்பிட்றது ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூண்டுல உள்ள தன்மையானது ரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவை குறைக்க பெரும்பாடுபடுது. மேலும் மெட்டபாலிசத்தின் அளவையும் கூட்டுது. ஆய்வுகளில் கலோரியை இருக்கக்கூடிய காரணிகள் அதிகமா இருப்பதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் பூண்டு அதிகமா எடுத்துக்கொள்றதுனால உடல்ல உள்ள கொழுப்பு சத்தை குறைப்பதற்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெயில இயற்கையாவே ஆன்டி பாக்டீரியல் காரணிகள் அதிகமா இருக்கு. தேங்காய் எண்ணெய் பொதுவாகவே கொழுப்பு சத்து மிகுந்ததா காணப்படுது. ஆனா தேங்காய் எண்ணெயில உள்ள நல்ல கொழுப்பா இருக்கு. இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு கிடையாது. அதனால தேங்காய் எண்ணெயில இயற்கையாகவே மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்கு. மேலும் தேங்காய் எண்ணெய் எளிதா ஜீரணமும் ஆகக்கூடியது. நாம் தினமும் சமையல்ல பயன்படுத்தக்கூடிய சன்ஃபிளவர் ஆயில் போன்றவற்றில் மிகவும் தடிமனா இருக்கும். ஆனா தேங்காய் எண்ணெய் அப்படி இருக்காது. எளிதா ஜீரணம் ஆகக்கூடிய ஒரே தன்மையில கிடைக்குது. அடுத்ததா முட்டை. மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரிக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான காரியமாகும். இந்த மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரிக்கும் உணவு வகைகள்ல முட்டை மிகவும் முக்கியமானதா கருதப்படுது. முட்டையில புரோட்டீன் அதிகமா உள்ள ஒரு உணவு. ஒவ்வொரு பெரிய அவித்த முட்டைகளும் 6.29 கிராம் புரோட்டீன்கள் இருக்கு. மெட்டபாலிசம் அதிகரிக்க வேண்டும்னு நினைக்கிறவங்க நிச்சயம் தங்கள் உணவுகளை முட்டையை எடுத்துக்கொள்ளணும். அடுத்ததா இஞ்சி. தினமும் நாம் சாப்பிடும் உணவுல இஞ்சியை சேர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். உடல்ல உள்ள சரியான உஷ்ணத்தை பாதுகாக்கவும் மெட்டபாலிசத்தின் அளவை அதிகரிக்கவும் இஞ்சி பெரிதளவுல உதவுது. 2018ஆம் ஆண்டுல நடத்தப்பட்ட ஒரு சிறிய ஆய்வுல இஞ்சி உடல் எடை குறைப்பிற்கு பெரிதும் உதவி செய்யுது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. அதிக எடை உள்ள மக்கள் பலரையும் வச்சு இந்த ஆராய்ச்சியானது நடைபெற்றது. இதுல உடல் எடையை குறைப்பதற்காக நடத்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டுல இஞ்சிகள் அதிகமா கொடுக்கப்பட்டிருக்கு. இத கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நல்ல கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்த, மேலும் இது மெட்டபாலிசத்தின் அளவையும் அதிகரிக்கிறது அப்படிங்கறது இந்த ஆய்வுல நிரூபிச்சிருக்காங்க. ஏற்கனவே ஆன்டி பாக்டீரியல் காரணிகள் இருக்கிறது. இது உடலுக்கு மிகவும் நன்மை விளைவிக்க கூடியது. உங்கள் உடலோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்க நினைச்சீங்கன்னா தினமும் இந்த உணவு வகைகள்ல உங்க உணவு பட்டியல்ல சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.